Hi student, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெத்தட் ஆஃப் யூசிங் டிக்னோமெட்ரிக் டேபிள். ஆக்சுவலா டிக்னோமெட்ரிக் டேபிள் எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட்ல வந்து புக்ஸ்ல வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க, டிக்னோமெட்ரிக் டேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்படி தெரியலன்னா சைட்ல இமேஜ் கிடைக்கும். அந்த இமேஜ்ல பாருங்க டிக்னோமெட்ரிக் டேபிள்னா என்ன, அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு சம் போட போறோம். ஓகேங்களா? சோ சம் போடுறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்க நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம் என்னன்னா எக்ஸாம்பிள் 6.11ல ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin 64 theta 34. ஆக்சுவலா இது இன்டர்வல் சொல்லுவாங்க. ஓகேவா? 34 இதை வந்து எப்படி இந்த வேல்யூஸ் வச்சு நம்ம என்ன வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? sin 64 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க, 34 இன்டர்வல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம இதை வச்சு எப்படி நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த சம்ல நம்ம பார்க்கலாம். நேச்சுரல் சயின்ஸ், அதாவது இதுதான் வந்து டிக்னோமெட்ரிக் டேபிள். ஓகேங்களா? ஸோ இந்த டிக்னோமெட்ரிக் டேபிள்ல எப்படி வந்து வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா பாருங்க 0, 6, 12, 18, 24, 30 இருக்கு, அதோட 36 இருக்கு. ஓகேங்களா? ஆனா நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா sin 64 டிகிரி 34 இன்டர்வல் சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க 34 இன்டர்வல்ஸ் இருக்குன்னா இல்ல 30, 36 இருக்கு. ஸோ நம்ம கம்மியா இருக்க வேல்யூஸ் என்னன்னா 30 இன்டர்வல் சொல்லி தான் நம்ம எடுத்துப்போம். 30 இன்டர்வல் பிளஸ் 4 அப்படின்னா 34 இன்டர்வல் சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ இந்த வேல்யூஸ் வச்சு எப்படி வந்து இந்த டேபிள்ஸ் வச்சு எப்படி வந்து நம்ம சம்ஸ் போடலாம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். பாருங்க sin 64 டிகிரி 34 இன்டர்வல். இப்ப இந்த 64 34 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 64 டிகிரி 34 இன்டர்வல்னா இதை நான் எப்படி இது பண்றேன்னா 64 டிகிரி அப்படியே நான் எடுத்து எழுதிக்கிறேன். இந்த 34 இருக்கு இல்லையா, நம்ம புக்ல இப்ப பார்த்தோம் டிக்னோமெட்ரிக் டேபிள்ல 30 இருக்கு, 36 இருக்கு. சோ நம்ம எது கன்சிடர் பண்ணுவோம்னா 30 சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஏன்னா சின்ன வேல்யூ எது இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம எழுதிக்கோங்க. சோ 30 இன்டர்வல் பிளஸ் எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன வரும்னா 4 வரும். ஏன்னா 34 இல்லையா, 30 பிளஸ் 4னா 34. சோ 4 இன்டர்வல். இப்ப பாருங்க 64, அதாவது sin 64 டிகிரி 30 இன்டர்வல் 4 இன்டர்வல் இதோட வேல்யூஸ் பார்த்து ரெண்டுமே ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப வந்து டிக்னோமெட்ரிக் டேபிள் புக்ல வந்து இப்ப அதுக்கான வேல்யூஸ் பார்த்து எழுதிட்டு அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு இதுக்கான sin 64 டிகிரி 34 இன்டர்வலோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். நேச்சுரல் சைன், அதாவது சைன் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ நேச்சுரல் சைன்ல இப்ப பாருங்க 64, அதாவது 64 டிகிரி சொல்லியிருக்காங்க. இதுல 64 எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. 64 டிகிரில பாருங்க, டிகிரி 64. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30 இன்டர்வல், அதாவது 30 இன்டர்வல்ல லைனா பார்க்கணும். கரெக்டா 64க்கும் 30க்கும் இருக்கிற வேல்யூஸ் என்னன்னா 0.9026. சோ நெக்ஸ்ட் பாருங்க 4 இன்டர்வல் மீன் டிஃபரன்ஸ்ல பார்க்கணும். 4 இன்டர்வல்ல கரெக்டா இந்த லைன்ல பாருங்க 4 எங்க இருக்கு, 4 இன்டர்வல்ல என்ன வேல்யூ இருக்குன்னா 5 இருக்கு. இப்ப இதுக்கு என்ன வேல்யூஸ் வரும்னா 0.9026. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன 4 இன்டர்வல்க்கு மீன் டிஃபரன்ஸ் என்னன்னா 5. சோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம ஆட் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்கும்னா 1 1 3 11 கிடைக்கும். சோ 1 1 3 0 9 0 0.9031. சோ இப்போ என்னோட வேல்யூஸ் என்னன்னா sin 64 டிகிரி 34 இன்டர்வல் ஈக்குவல் டு 0.9031. இதுதான் என்னுடைய வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். சம்ஸ் பாருங்க. நெக்ஸ்ட் சம் என்னன்னா எக்ஸாம்பிள் 6.14ல ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin 38 டிகிரி 36 இன்டர்வல் பிளஸ் tan 12 டிகிரி 12 இன்டர்வல். சோ இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா sin 38 டிகிரி 36 இன்டர்வல்ல sin நேச்சுரல் சைன்ல 38 பாருங்க. 38 எங்க இருக்குன்னா இங்க இருக்கு, 38 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 36 இன்டர்வல் சொல்லியிருக்காங்க. சோ இதுல 36 வந்து இன்டர்வல் இங்க இருக்கு. சோ இப்ப பாருங்க ஸ்ட்ரெயிட்டா பாருங்க 38 இன்டர்வல்ல பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.622 சாரி 0.6239 0.6239 பிளஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா tan 12 டிகிரி 12 இன்டர்வல். இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நேச்சுரல் tan கேட்ஸ், அதாவது tan தீட்டாவுடைய
12 டிகிரி 12 இன்டர்வல். இப்ப பாருங்க இந்த டிகிரியில 12 எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. 12 எங்க இருக்கு? இங்க இருக்கு. சோ 12 இன்டர்வல் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. சோ நம்ம ஸ்ட்ரெயிட்டா பார்த்தோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 0.2162 0.2162 0.2162. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பாருங்க 0.6239 0.2162 9 2 பிளஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு 11 கிடைக்கும். 3 6 ஆட் பண்ணோம் 9 பிளஸ் 1 10 3 4 ஆட் பண்ணா 8.0. ஸோ இதனுடைய வேல்யூ என்னன்னா sin 30 டிகிரி 36 இன்டர்வல் பிளஸ் டர்ன் 12 டிகிரி 12 இன்டர்வல்னா அதனுடைய வேல்யூ எனக்கு ஈக்குவல் டு 0.8431. இதுதான் என்னுடைய வேல்யூ. ஸோ உங்களுக்கு இந்த 2 சம் புரியும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டவுட்டை கேளுங்க. என்னோட சேனல் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.